நான் வந்து மீன் குழம்பு வச்சு மீன் வறுவல் தான் செய்ய போகிறேன். இது வந்து பிளாக் பாம்ப்ளெட்ஸ். இது வந்து 3 மீன் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம வந்து பொரிச்சுக்கலாம். இது வந்து ஒயிட் பாம்ப்ளெட்ஸுங்க. இது வந்து 1 கிலோ, இது ஒரு 600 கிராம் இருக்குது. இதை வந்து நம்ம இதையும் பொரிச்சுக்கலாம், அதையும் பொரிச்சுக்கலாம். கொஞ்சம் மீன் எடுத்து நம்ம வந்து குழம்புக்கு இந்த தழை வால் இதெல்லாம் போட்டு நம்ம குழம்பு வச்சுருக்காங்க. இது ஒரு வடிச்சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்குங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ இருக்குங்க. இது நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 4 பல் பூண்டு, 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை வதங்கிட்டுங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு, இதை போட்டு நல்லா கொஞ்சம் வெங்காயம் நல்லா செவக்க வதங்கிட்டுங்க. இது வந்து இந்த ஒயிட் பாம்ப்ளெட், பிளாக் பாம்ப்ளெட் ரெண்டுமே வவ்வால் மீன் சொல்லுவாங்க. இது குழம்பு வறுக்கிறதுக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நடுவில் ஒரு முள்ளு மட்டும்தான் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்து ஒரு வதக்கிக்குவாங்க. தேங்காய் ஒரு 1/4 மூடி கீரி வச்சுருக்குங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே தேங்காய் வதக்கி குழம்பு வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு வதக்கிக்கலாங்க. இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம வந்து மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் குழம்பு பொடி அது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதில் வந்து காரம் இருக்கிறதுனால மிளகாத்தூள் குழம்பு தாளிச்சுட்டு குடிச்சு பார்த்துட்டு நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இது நல்லா ஆற விட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனு, கரம் மசாலா அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் அது ஒரு 1/2 டீஸ்பூனு, பெப்பர் அது ஒரு 1/2 டீஸ்பூனு, கடலை மாவுங்க அது 1 டேபிள் ஸ்பூனு, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூனு, மிளகாத்தூள் அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம அளவாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ், ஃபிஷ் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து ஒன்றா அப்படி கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படி நல்லா பெசரிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த மாதிரி மசாலாவை இந்த மீனில் தடவிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசாலா நல்லா இப்படி தடவி வச்சிடலாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மீனையும் அதே மாதிரி ஒயிட் பாம்ப்ளெட்டையும் இப்போ தடவி வச்சுருக்கேன், பிளாக்கையும் 2மே தடவி வச்சுருக்கேன். இந்த குழம்பு தாளிச்சிக்கலாங்க. குழம்பு தாளிச்சிக்கலாங்க. ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூனும் ஆயில் விட்டுருக்கேன். கடுகு வந்து ஒரு டீஸ்பூனு, கடுகு நல்லா பொரியுதுங்க. வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கேன்.
கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. பொடிசாக நறுக்கின பூண்டு ஒரு 4 பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. அது இதோடு சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுங்க. அரைச்ச பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. குழம்பு கலவாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. குழம்புக்கு தகுந்த மாதிரி. மிளகாத்தூள் வந்து நான் போடல, குழம்பு பொடியில் காரமாக இருக்கான்னு. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு அளவு உப்பு போட்டு குழம்பு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிடுங்க. பாருங்க, நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதித்து இந்த மசாலா வாசம் எல்லாம் போயிடுச்சுங்க. நான் வந்து மீன் குழம்புக்கு வந்து மல்லித்தூள் அப்புறம் குழம்பு பொடி கூட கறி மசாலா போடுவேன். நான் சொல்ல மறந்துட்டேன், நான் ஆட் பண்ணிட்டேன், வீடியோவில் வராது. ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் கறி மசாலா போட்டிங்கன்னா மீன் குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம புளி கரைசலை வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க. புளி அதிகமாக வேணுன்னா எச்சா ஊற்றிக்கிங்க. இல்லை புளி கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட தேவைக்கேற்ப ஊற்றிக்கிங்க. இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கிட்டுங்க புளியில். பாருங்கள், புளிக்கரைசல் ஊற்றி 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இந்த குழம்பு மீனெல்லாம் இதில் சேர்த்திக்கலாம். இது ரொம்ப நேரம் இருக்க வேண்டியது இல்லைங்க. இது ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், இல்லைன்னா மீன் வந்து கரைஞ்சிரும். 2 நிமிஷம் இருக்குதுங்க. பாருங்கள், நல்லா மீன் நல்லா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வெந்துருச்சுங்க. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தவாவில் நம்ம வந்து மீனை பொரிச்சிக்கலாம். ஒரு தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. ஆஃப் பண்ணிடுச்சு. தோசைக்கல்லில் போட்டுக்கலாங்க. அதில் 2 மீன், இதில் 2 போட்டுக்கலாம். மேலே மட்டும் அது பொரிக்க முடியும். நல்லா பொரிச்சுக்கலாம். அப்படியே சிம்மிலேயே வச்சு பொரிச்சுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் மொத்தமாக இருக்குது, அதனால வேகணும் இல்லை. அப்படியே கொஞ்சம் வேகணும். அப்படியே திருப்பி விட்டுலாங்க. இந்த பக்கம் தந்துடுச்சு. அப்படியே 2 பக்கம் போடலாங்க. 2 பக்கம் வேகணும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு மீதி இருக்கிறத போட்டுக்கலாம். இது வெந்துருச்சு. இது நான் எடுத்துடலாம். மீதி இருக்கிறதையும் அவ்வளோக்கெல்லாம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் வந்து நான் குழம்பு, அது வந்து பிளாக் பாம்ப்ரேட், இது வந்து ஒயிட் பாம்ப்ரேட், இதெல்லாம் பொரிச்சு வச்சுருக்கேன் தவாவில். ஒரு சாதம் வச்சுருக்கேங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கிறது சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபி சந்திக்கிறேன். நமக்கு Good.